ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு 2-3 கிளாஸஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் 2-3 கிளாஸஸ் இருக்குது. நான் பார்த்து வச்சுருக்கேன் ஸ்டிச்சஸ். அதாவது சோட்டி ஸ்டிச் இன்னும் சொல்லிக்க தரல. ஹாஃப் லோடு ஸ்டிச் இருக்குது. ஹாஃப் லோடு ஸ்டிச் தான் வந்துட்டு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். டைப் 1 சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைனில் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? புட்டா டிசைன் சொல்லித்தரேன். கர்தானா ஸ்டிச்சு கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டிச் டிசைனும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. டிசைனில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் இமேஜ் ட்ரேஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் ட்ரேசிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ட்ரேஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போவோம். அதாவது ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 இப்போ சொல்லித்தர்றது. நம்ம இந்த கிளாஸ்க்கு போவோம். இந்த ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 லைன், இது நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்குவோம், இது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு கொம்பு டிசைன் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம. அதாவது இங்கே உங்களுக்கு இங்கே வரைஞ்சா தெரியுமா? இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே நம்ம எதுவும் ஒர்க் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் வந்து இப்படி வந்துருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்டிச்சுக்கும் அந்த இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டிசைன் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால் இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் பட்டையாக இருக்கும். அதுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ஒரு கர்வ் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பட்டையாக வரைய வேணாம், லைட்டாக. ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வரைஞ்சிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போது லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் இதில் சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச் பேர் வந்துட்டு ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1. சரிங்களா? இப்போ வாங்க சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துட்டேன். சரிங்களா? கிளியராக உங்களுக்கு. இப்போது எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லைன் 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துக்கலாம். லைன் 1 த்ரெட் எடுத்தாச்சு. மேலே நம்ம இப்போ 2க்கு போக போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு லாக். எப்போவுமே வந்துட்டு ஒரு லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரிங்களா? அந்த நாட் இப்படி பிடிச்சி இழுத்தா மேலே வராமல் இருக்கும். இப்போது லைன் 2க்கு போய்க்கிறோம். மறுபடி கீழே பிடிச்சி இழுத்துட்டு மறுபடி நீங்கள் எடுத்துக்காமல் இருக்க பட்டன் ஹோல் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருங்க. நான் வேறு த்ரெட் எடுத்துக்கிறேன், இது உங்களுக்கு தெரியல. இப்போ வாங்க, சில்க் த்ரெட் எடுத்தாச்சு. டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நம்பர் 2க்கு போகிறோம். கீழே பிடிச்சி இழுத்துட்டு நம்ம எடுத்துக்காமல் இருக்க பட்டன் ஹோலுக்கு லாக் வைப்போம் இல்லைங்களா, இது லாக் வைக்கக்கூடாது. மறுபடி அடுத்தது 1 2 மறுபடி 1 2. சரிங்களா? இந்த லாக் வந்துட்டு சென்டராக வரும், கொஞ்சம் எம்போஸாக தெரியும். நான் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக போட்டிருக்கங்காட்டி சொல்லித்தரங்காட்டி பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் 1 லாக் வைக்கக்கூடாது. 2 கேப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு. 1ல் ஒரு பஞ்ச், 2ல் ஒரு பஞ்ச். இந்த லாக் மட்டும் சென்டராக வரணும், அவ்வளோதான். எங்கேயுமே நம்ம எண்ணாட்டு வைக்க தேவையில்லை. இந்த ஸ்டிச் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். எங்காவது கர்வாக கொடி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? 1 2ல் 1. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கர்வில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமேஜில் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை.
ஜஸ்ட் ஒரே ஒரு கர்வில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் என்ன முக்கியம் அப்படின்னா கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும். இந்த இங்கே வருது இல்லைங்களா நாட்டு, அது வந்துட்டு சென்டராக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைன் பெருசாக வரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இதாக தெரியுது. நீங்கள் குட்டி சைஸில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு பேர் ஹாஃப் லோடோட ஸ்டிச் டைப் 1. இதே மாதிரி இந்த கர்வ் ஷேப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் என் நாட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? நான் இது பிங்க் கலரில் போட்டேன், நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. இதில் வந்துட்டு டார்க்காக ஒரு ப்ளூ கலர் மாதிரி எடுத்திருக்கேன். இதை லைன் 1ன்னு வச்சுக்குவோம், இதை லைன் 2ன்னு வச்சுக்குவோம். லைன் 1லேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு லைன் 2, இப்போ லைன் 1 வெயிட் பண்ணுங்கள். லைன் 2, லைன் 1 இப்படி நெருக்கமாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த நாட் வந்துட்டு உங்களுக்கு சென்டராக வரணும், அவ்வளோதான். இப்போ சென்டராக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள், நாட் சென்டராக வந்துடும். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், சரி உங்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். மேலே கீழே மட்டும் பஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம கிளாஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு அதுக்கான வீடியோவை நான் கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்து உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். உங்களோட இமேஜை நான் யூடியூப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே, இந்த கர்வ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எடிட்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு எந்த ஒரு ஸ்டிச் போட்டோம்னாலும் நம்ம அவுட்லைன் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ இதுக்கும் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துர்லாம். அதே இதில் அதே கலரில் நான் செயின் ஸ்டிச் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த நாட் மட்டும் சென்டராக வரணும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நாட் சென்டராக தான் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த நாட்டு இந்த எம்போஸ்டாக சென்டரில் நாட் வந்து கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கிறதா இந்த ஸ்டிச்சு, சரிங்களா?
இது ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1. அடுத்தது நான் உங்களுக்கு டைப் 2 சொல்லித்தரேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டிச் நம்ம அதிகமாக எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அந்த கொம்பு டிசைன் சொல்லுவாங்க. அப்படி நிறையா கொம்பு வந்திருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கொம்பு டிசைனுக்கு பீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.